இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் டின் மேன். ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் டாம். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போவாங்களாம், ஒன்றா தான் படிப்பாங்களாம், ஒன்றா தான் விளையாடுவாங்களாம். ஒரு நாள் டாம் ஸ்கூலுக்கு வரல. ஜேம்ஸ்க்கு ஒரே குழப்பம், ஏன் இவன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு. சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே வரல அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையே மறந்துடுறான். ஆனால் டாம் 1 வீக்காக ஸ்கூலுக்கு வரல. ஜேம்ஸ்க்கு ஏன் அப்படின்ற ஒரு ரீசன் தெரியல. ஆனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாம்க்கு ரொம்பவே உடம்பு முடியல, இனிமே அவன் ஸ்கூலுக்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான் ஜேம்ஸ். வீட்டுக்கு போய் அன்னைக்கு ஈவினிங் படிச்சுட்டு இருக்கான். அப்போ டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது டாம். அவன் ரொம்பவே பதட்டமாக ஓடி வந்து, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உள்ள வரவா அப்படின்னு கேட்குறான். உள்ளவா அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் அவனை உட்கார வச்சு அவனுக்கு தண்ணியும் கொடுக்குறான். ஏன் நீ 1 வீக்காக ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு ஜேம்ஸ் கேட்குறான். அதுக்கு டாம், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயத்தை யார்கிட்டனா சொன்னால் அவங்க எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மையாகவே எனக்கு மனநலம் தான் பாதிச்சிருக்கு அப்படின்ற ஒரு டவுட்டு எனக்கே வர அளவுக்கு எல்லாருமே என்னை பைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மையாகவே எனக்கு மனநலம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எனக்கே டவுட் வருது அப்படின்னு டாம் சொல்கிறான். அதுக்கு ஜேம்ஸ், என்ன விஷயம் அப்படி நீ அவங்கக்கிட்டலாம் சொன்ன, என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கவே டாம் விண்டோவை காமிச்சு, வெளியே பாரு, உனக்கு என்ன விஷயம்லாம் தெரியுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜேம்ஸ், ஒரு வீடு தெரியுது, மரங்கள்லாம் இருக்குது, ஒரு கார் நிற்குது, ஒரு ஸ்ட்ரீட் லைட் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஒரு ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிட்ருக்கு, இன்னொரு ஸ்ட்ரீட் லைட் அணைஞ்சிருக்கு, இந்த ஸ்ட்ரீட் லைட்டை அணைச்சது யாரு அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜேம்ஸ், இல்லை எனக்கு தெரியாது, நீ சொல்லுன்னு சொன்னதுமே அதுதான் டின் மேன் அப்படின்னு சொல்கிறான். டின் மேனா, யார் அது, இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் சொல்கிறான். அதுக்கு டின் மேனை பற்றி நிறைய விஷயங்களை டாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். டின் மேன் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹைட்டா பயங்கர ஒல்லியா இருப்பான். அவன் முகம் மனிதனை போல தான் இருக்கும். அவன் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருப்பான். ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சா அவனுக்கு பிடிக்காது, அதை உடனே அவன் ஆஃப் பண்ணிடுவான், ஏன்னா அவனுக்கு வெளிச்சமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஜேம்ஸ் டாம் கிட்ட, இந்த விஷயத்தெல்லாம் உனக்கு யார் சொன்னா, உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு கேட்கும்பொழுது டாம் ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறான். அது என்ன அப்படின்னா, நான் ஈவினிங் டைம்ல பார்க்ல விளையாடிட்டு இருந்தேன். அப்போ பால் ஒரு புதர்ல விழுந்துருச்சு. அதை நான் எடுக்க போகும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன். அங்கே எல்லா ஸ்ட்ரீட் லைட்டுமே எரிஞ்சிருந்தது. அப்போ ஒரு மனுஷன் நார்மலாக தான் நின்றுட்டு இருந்தான். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவன் சுற்றியும் முத்தியும் பார்க்க ஆரம்பித்தான். உடனே அவன் ரொம்பவே ஹைட் ஆகி ஒல்லியாக மாறி அங்கே இருக்க ஒரு ஸ்ட்ரீட் லைட்டையும் ஆஃப் பண்ணிகிட்டே இருந்தான். நான் அவனை பார்த்தது அவனுக்கு தெரியல. லாஸ்ட் ஸ்ட்ரீட் லைட்டை ஆஃப் பண்ணும்போது அவன் என்னை பார்த்துட்டான். நான் ரொம்பவே பயந்து போய் வீட்டுக்கு போயிட்டேன். 1 வீக்காக அவன் எங்கே என்னை கொண்டுட போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியவே வரல. ஏன்னா ஏற்கனவே இந்த தின்மன் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவனை யாருன்னா தெரியாம கூட பார்த்துட்டாங்கன்னா அவங்கள அந்த தின்மன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் நான் ஒரு 1 வீக்கா ஸ்கூலுக்கே வரல அப்படின்னு டாம் சொல்றான். அதுக்கப்புறம் டாம் ஜேம்ஸை பார்த்து, நான் சொன்னதெல்லாம் நீ நம்பலல்ல அப்படின்னு கேட்குறான். ஜேம்ஸ் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிட்டு, இல்லை நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ என்ன நம்பலை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், உன்னை எச்சரிக்கை தான் வரேன், ஸ்ட்ரீட் லைட் எங்கேயாவது அணையிறத பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு உடனே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு டாம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் மார்னிங் ஜேம்ஸ்க்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஏன்னா டாம் இறந்துட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் அவனுக்கு வருது. உடனே டாமை பார்க்கறதுக்கு ஜேம்ஸ் போகிறான். அப்போ டாமை சுற்றி இருந்தவங்கலாம், இவனுடைய எலும்பு ரொம்பவே நொறுங்கி இருக்கு, இவனை யாரோ மர்மமான முறையில கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் ஜேம்ஸ்க்கு ஒரு விஷயம் புரியுது. நேத்து ஈவினிங் டாம் சொன்ன எல்லா விஷயமுமே உண்மைதான் அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. அதுல இருந்தே அவன் ஈவினிங் டைம்ல வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போறது கிடையாதான். மேலும் அந்த தின்மன் தான் டாமை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்பவே உறுதியா நம்பினான் ஜேம்ஸ். இதுதான் தின்மனுக்கு பின்னாடி சொல்லப்படுற கதை. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.